அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஷன் விடாமுயற்சி போட்டி தரும் மையம் சேலம் 4 இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி அண்ட் எஸ்ஆர்பி எக்ஸாமுக்கு என்ன மாதிரியான பேசிக் குவாலிஃபிகேஷன், என்ன மாதிரியான ஏஜ் எலிஜிபிலிட்டி அண்ட் என்ன மாதிரியான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் இந்த டிஆர்பி அண்ட் எஸ்ஆர்பி நம்ம கிராக் பண்ண முடியும், அதை பற்றின ஒரு வீடியோ தான் நம்ம அதை பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த டிஆர்பி அண்ட் எஸ்ஆர்பி அப்படின்னா என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டுறவு, தமிழ்நாடு கூட்டுறவு டிபார்ட்மெண்ட்டு கீழே ஏதாவது ஒரு அரசு அதிகாரியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நல்ல ஒரு பொசிஷனில் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு தரக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் டிஆர்பி அண்ட் எஸ்ஆர்பி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டிஆர்பின்னா என்னங்க? டிஆர்பி அப்படின்றது டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லுவோம். எஸ்ஆர்பின்றது ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு சொல்லுவோம். ஸோ 2 எக்ஸாமும் நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா நீங்கள் தமிழ்நாடு கூட்டுறவு துறையில் ஏதாவது ஒரு துறையை தேர்ந்தெடுத்து நீங்கள் அதுக்குள்ளே போய் அரசு அதிகாரியாக ஒர்க் பண்ணலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த டிஆர்பி கிளியர் பண்ணிங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. எஸ்ஆர்பி கிளியர் பண்ணிங்கன்னா ஸ்டேட் லெவலில் முக்கியமாக 90% ஆஃப் போஸ்ட் உங்களுக்கு சென்னையில் ரெக்ரூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்ட், ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் போர்ட். ஸோ டிஆர்பி விட எஸ்ஆர்பின்றது கொஞ்சம் ஹை லெவல் போஸ்ட்டாக இருக்கும். ஸ்டார்டிங் சேலரியே உங்களுக்கு 50+ இருக்கும், 50K+ இருக்கும், 50,000க்கு மேலே இருக்கும். அப்போ டிஆர்பின்றது கொஞ்சம் ப்ரொமோஷன் லெவலில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக போக கிட்டத்தட்ட இவங்க லெவலுக்கு நீங்களும் வந்துடலாம். பட் இருந்தாலும் நீங்கள் பண்ண வேண்டியது டிஆர்பி எஸ்ஆர்பி அப்படின்ற இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க, 2ல் 1 கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய மார்க் ஏற்ற மாதிரி, உங்களுடைய கம்யூனிட்டி கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் போஸ்ட் அண்ட் வேகன்சிஸ் இருக்கிறது ஏற்ற மாதிரி உங்களுக்கு போஸ்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நான் முன்னாடியே சொல்லிட்டேன், டிஆர்பி எஸ்ஆர்பி அப்படின்ற எக்ஸாம் தமிழ்நாடு கூட்டுறவுத்துறைக்கு கீழே கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு காமன் ரெக்ரூட்மெண்ட் போர்ட். ஓகேங்களா? ரைட். இது ஃபுல்லி தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பியூர் ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே ரன் ஆகக்கூடிய ஒரு துறை. ஓகே, இப்போ டிஆர்பி எஸ்ஆர்பிக்கு நான் என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் என்கிட்ட இருந்தால் நான் இந்த எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் நீங்க 18 வயசு ஆயிருந்திருக்கணும். 18 வயசு முடிந்தவராக இருக்க வேண்டும். அதிகபட்சம் 60 வயது வரை நீங்க என்ன பண்ணலாம்? அப்ளிகேஷன் போடலாம். இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா ரிசர்வ்டு கேட்டகரிக்கு பொருந்தும். ரிசர்வ்டு கேட்டகரினா யாருங்க? ரிசர்வ்டு கேட்டகரினா பாருங்க, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, பிசி, இவங்க எல்லாமே ரிசர்வ்டு கேட்டகரி. அப்போ இவங்களுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் 18லேருந்து 60 வயசு வரைக்கும் என்னங்க எலிஜிபிள், பேசிக்காக எலிஜிபிள். ஆனால் இது மட்டும் போதுமா? சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. ஒருவேளை நீங்கள் அன்ரிசர்வ்டு கேட்டகரியாக இருக்கீங்க, யாரெல்லாம் அன்ரிசர்வ்டு? நான் இந்த கேட்டகரியில் எதுலேயுமே வரமாட்டேன், அவங்கள அன்ரிசர்வ்டு கேட்டகரி. அப்போது இவங்களை என்ன பண்ணலாம்? 18லேருந்து அதிகபட்சம் 34 வயது வரை எழுதலாம், அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். 18லேருந்து 34 வயது வரை எழுதலாம். ஆனால் இதுக்கு ஏஜ் குவாலிஃபிகேஷன் ஓகே. ஆனால் பேசிக்காக என்ன மாதிரி எலிஜிபிள், என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் இதையும் சேர்த்து பார்த்தலாம். இப்போது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நீங்கள் 10th +2 + எனி டிகிரி முடிச்சிருக்கணும். எனி டிகிரி முடிச்சிருந்து ப்ளஸ் அடிஷ்னலாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? டிசிஎம் கோர்ஸை படிச்சிருக்கணும். பாருங்க, 10th +2 எனி டிகிரி என்னன்னா படிச்சிருக்கலாம், ஆர்ட்ஸ் படிச்சிருக்கலாம், சயின்ஸ் படிச்சிருக்கலாம், ப்ளஸ் நீங்கள் டிசிஎம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற கோர்ஸை நீங்கள் 11 மாதம் டியூரேஷனில் முடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணலாம்? அப்ளை பண்ணி எழுதலாம். இல்லை சார், இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன், ஆஸ் எ ஸ்டூடெண்ட் இப்போ தான் நான் ஜாயின் பண்ணி ஒரு வாரம் 10 நாள் ஆகுது, இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, நான் அப்ளை பண்ணலாமா? தாராளமாக அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டாக என்ன பண்ணலாம்? அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதலாமா? தாராளமாக எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதலாம். எக்ஸாம் அப்ளை பண்ணி நான் எழுதிட்டேன், பாஸும் பண்ணிட்டேன், வேலை கிடைச்சிருமா? வெயிட் பண்ணணும். இந்த 11 மாதம் கோர்ஸ் முடிச்சு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்காமல் நீங்கள் போஸ்ட்டை வாங்க முடியாது. இது நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ இதனுடைய ப்ளஸ் என்ன தெரியுங்களா? டிசிஎம் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கும் போதே அப்ளிகேஷன் போடலாம். அப்ளிகேஷன் போட்டு கம்ப்ளீட் இந்த டிசிஎம் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதி பாஸ் பண்ணதுக்கு அப்புறமும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? அந்த போஸ்ட்டுக்கு ரெடி ஆகிட்டு கம்ப்ளீஷன் கோர்ஸை வச்சு நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம்? ஜாயின் பண்ணி அப்பாயின்மெண்ட்டை வாங்கிட்டு போகலாம். ஓகேங்களா?
அப்போ இதுக்கு நீங்க வயசு என்ன கேட்டகரியில் இருக்கீங்க, என்ன வயசுலேருந்து என்ன வயசு வரைக்கும் அது நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ 10th +2 எனி டிகிரி வித் டிசிஎம் 11 மாதம் கோர்ஸ் முடிக்கிறீங்க. முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம், அல்லது முடிக்கிறதுக்கு முன்னாடியே படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்டாக இருந்தாலும் அப்ளை பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வச்சு என்ன பண்ணிக்கலாம், கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் போஸ்ட்டை வாங்கிக்கலாம். ஓகே, வேற என்ன வாய்ப்பில் இந்த ஜாப் வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, இப்போ நான் படித்ததே இந்த கோஆபரேட்டிவ் டிகிரி சம்மந்தப்பட்டதாங்க. உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ 10th +2 ப்ளஸ் பாருங்க பிகாம் கோஆபரேஷன், இது நான் முடிச்சுட்டேன், பிகாம் கோஆபரேஷன் முடிச்சுட்டேன், நீங்கள் எலிஜிபிள். உங்களுக்கு டிசிஎம் தேவையா, டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் தேவையா, தேவையில்லை. ஏன்னா நீங்கள் படிச்சிட்டிங்களே பிகாம் கோஆபரேட்டிவ்ன்ற கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நீங்கள் டிகிரியவே படிச்சிட்டிங்களே. ஆனால் இங்கே டிசிஎம்ன்றது ஒரு டிப்ளமோ கோர்ஸ், இது டிகிரி கோர்ஸ். அப்போ டிகிரி கோர்ஸும் முடிச்சிட்டிங்கன்னா டிசிஎம் தேவையா, தேவையில்லை. ரெண்டாவது, அதே 10th +2 ப்ளஸ் பிஏ கோஆபரேஷன் இதை நான் முடிச்சுட்டேன் அப்படின்னா எலிஜிபிளா, தாராளமாக எலிஜிபிள். இதுக்கு டிசிஎம் தேவையா, டிசிஎம் தேவையில்லை. இதுக்கும் டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டு ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் கோர்ஸ் உங்களுக்கு தேவையில்லை. அப்போ பாருங்க, 3 வகையில் நீங்கள் படிக்கலாம். 10th +2 எனி டிகிரி வித் டிசிஎம் எலிஜிபிள். 10th +2 பிகாம் கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா யுவர் எலிஜிபிள். 10th +2 பிஏ கோஆபரேஷன் எலிஜிபிள். ஓகேங்களா? அப்போது இந்த டிசிஎம் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கும் போதே உங்களுக்கு எக்ஸாம் வந்துட்டா தாராளமாக அப்ளை பண்ணி எழுதி ஜாப் வரைக்குமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உறுதிப்படுத்திக்கிட்டு இந்த டிசிஎம் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் எப்போ முடிக்கிறீங்களோ அப்போ என்ன பண்ணலாம், அதை வச்சு நீங்கள் போகலாம். அப்போ உங்களுக்கு டிசிஎம் படிக்கிறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு சிறு தொழில் கற்றுக் கொடுத்ததுக்கான ஒரு சர்டிஃபிகேட்டு அங்கேயே கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் சார்பாக ஒரு சர்டிஃபிகேட், கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நகை மதிப்பீட்டாளர், அதாவது ஜுவல் அப்ரைசர்னு சொல்லுவாங்க, அதுக்கான கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் அல்லது ஒரு கவர்மெண்ட் பேங்க்கில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்ரைசருக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம். கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சில பேங்க்கில் ஈஸியாக கிடைச்சிடும், ஒரு சில கவர்மெண்ட் பேங்க்கில் ஈஸியாக அப்ரைசர் வேலை கிடைச்சிடும். அது நீங்கள் தான் விசாரித்து கரெக்டாக தேர்ந்தெடுக்கிற வேலையை பொறுத்து, பேங்க்கை பொறுத்து. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணலாம், ப்ரைவேட்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு நல்ல ஒரு தொழில் பயிற்சி உங்களுக்கு கொடுத்து அதுக்கான கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட். தென் வந்து உங்களுக்கு டிசிஎம்லேயே கம்ப்யூட்டர் கோர்ஸும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. கம்ப்யூட்டர் கோர்ஸும் சொல்லி கொடுத்து அதுக்கான கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்க. அப்போ பாருங்க, தங்க நகை மதிப்பீட்டாளர் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருவாங்க இந்த டிசிஎம் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம். கம்ப்யூட்டர் கோர்ஸுக்கான கம்ப்ளீட் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. மூணாவது என்னங்க, இந்த கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் ப்ரைவேட்டுக்கும் போய்க்கலாம், அல்லது இந்த மாதிரி டிஆர்பி எஸ்ஆர்பிக்கும் வச்சு என்ன பண்ணிக்கலாம், அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி, அப்போ எலிஜிபிள் பார்த்துட்டோம், குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்துட்டோம், ஏஜும் பார்த்துட்டோம். என்ன மாதிரியான போஸ்டிங் கொடுப்பாங்க, அந்த மாதிரி போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னா, நம்ம முன்ன சொன்ன மாதிரி தமிழ்நாடு கூட்டுறவுத்துறைக்கு கீழே நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. உதாரணத்துக்கு தமிழ்நாடு கூட்டுறவு வங்கிகள் இருக்குது. எல்லாரும் பேங்கிங் வேலைன்னா ரொம்ப பிடிச்ச வேலை, வங்கியில் போகலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள்னு இருக்குது, சங்கத்துக்கு நீங்கள் வேலைக்கு போகலாம், கூட்டுறவு சங்கத்துக்கு வேலைக்கு போகலாம். மூணாவது, இந்த தமிழ்நாடு கூட்டுறவு கீழே இயங்கக்கூடிய கோஆப்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கோஆப்டெக்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கைத்தறி நிறுவனம், அந்த நிறுவனத்துக்குள்ளே நீங்கள் உள்ளே போகலாம். ஆவின் பால் உற்பத்தி, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் உள்ளே போகலாம். ரேஷன் கடையில் வந்து அதில் நுகர்வோர் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, உணவுப் பொருட்களை வழங்கக்கூடிய ஒரு நுகர்வோர், கன்சியூமர், அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் உள்ளே போகலாம். அப்போ தமிழ்நாடு சொசைட்டிக்குள்ளே எந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்டெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதை தாண்டி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. நான் சொல்கிறது மேஜர் டிபார்ட்மெண்ட்ஸ். அதில் வந்து பெரும்பான்மையான பீப்புள்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் லைக் பண்ணுறது என்னன்னா, இந்த பேங்கிங் வேலைக்கு போகிறத ரொம்ப ரொம்ப விரும்புகிறாங்க. ஓகேங்களா? அப்போது நீங்கள் டிஆர்பி எஸ்ஆர்பின்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். எல்லோரும் வந்து எக்ஸாம் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணணும், மெயின்ஸ் பாஸ் பண்ணணும், இன்டர்வியூ பாஸ் பண்ணணும், அப்புறம் தான் 4ஆவதாக கிணறு தாண்டும் போது நம்ம ஜாப் கிடைக்குன்னு நினைப்பாங்க. இது வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரே எக்ஸாம், ஒரு இன்டர்வியூ, அவ்வளோதான். இதுக்கு மெயின்ஸ் கிடையாது, அது ஒரு ப்ளஸ்ஸு. அப்புறம் மார்க்கிங் ஸ்கீம் பற்றி நான் சொல்லிடுறேன். மார்க்குடைய ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, மார்க் ஸ்கீம் எந்த அளவு எப்படி இருக்கும் பார்த்தலாம் பாருங்கள். பொதுவாக உங்களுக்கு 200 கொஷின்ஸ் இருக்கும்பா.
எத்தனை 200 கொஷின் இருக்கும். ஒரு சரியான கொஷனுக்கு 0.85 மார்க்பா. அப்போ 0.85 இன்ட்டு 200 போட்டிங்கன்னா டோட்டலாக 170 மார்க்குக்கு நீங்கள் எழுதிட்டு வெளியே வருவீங்க. டோட்டல் ரிட்டன் எக்ஸாம் உங்களுக்கு 170 மார்க். இந்த எக்ஸாமுக்கு முழுக்க முழுக்க உங்களுக்கு எப்படி எல்லாமே ஆஃப்லைன் எக்ஸாம் தான் நடக்கும். ஆஃப்லைன் எக்ஸாம் தான் நடக்கும். இந்த ஆஃப்லைன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே எம்சிக்யூ டைப்பான கொஷின்ஸ் தான் இருக்கும். எம்சிக்யூஸ் என்னப்பா? மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் சொல்லுவோம். எல்லாமே அப்ஜெக்டிவ் மாடல்னு சொல்லுவோம், அல்லது எம்சிக்யூன்னு சொல்லுவோம். அப்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க, எம்சிக்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஆஃப்லைன் ஓஎம்ஆர் ஷீட்டை கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஆஃப்லைன் எக்ஸாம் எம்சிக்யூஸ் எதில் நடக்கும்? ஓஎம்ஆரில் நடக்கும். ஓஎம்ஆர் ஷீட்டில் நடக்கும். அதில் 200 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ 170 ரிட்டன் எக்ஸாம் மட்டுமே 170 ப்ளஸ் வேற என்ன இருக்கும்? 30 மார்க்கு உங்களுக்கு இன்டர்வியூ. 30 மார்க்குக்கு இன்டர்வியூ இருக்கும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 200 மதிப்பெண்கள். 200 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளவு, அதை பொறுத்து உங்களுக்கு ஜாப். ஓகேங்களா? உங்களுடைய கட் ஆஃப் பொறுத்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் அடிப்படையில் எப்படி போகிறீங்கன்றதெல்லாம் உங்களுடைய மார்க்கை பொறுத்து தான். ஓகேங்களா? நல்ல ஹையஸ்ட் மார்க்குனா கண்டிப்பாக நீங்கள் அர்பன்லேயே வேலை வாங்கிக்கலாம். அர்பன்ஸ் பேங்க்லேயே நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். நல்லா மார்க் இருக்குது, நல்ல ஒரு கட் ஆஃப் இருக்குது அப்படின்னா தாராளமாக உள்ள போகலாம். ஓகேங்களா? அப்போ ஒரு சரியான கொஷனுக்கு வேல்யூ 0.85, மொத்த கேள்விகள் 200, அன்றைக்கு பேருக்கு 170 ப்ளஸ் ஓரல் இன்டர்வியூ. ஓரல் டெஸ்ட்ன்றது இன்டர்வியூ 30 கேள்விகள். பெரும்பாலும் இந்த கேள்விகள் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா, முதல்ல உங்களுடைய பேர் கேட்பாங்க, ரெண்டாவது நீங்கள் ஏன் அந்த துறை சூஸ் பண்ணீங்க, கூட்டுறவு நாட்டு உறவு என்ன காரணம், தமிழ்நாடு வளர்ச்சி, தமிழ்நாடுடைய அந்த எக்கனாமிக் குரோத் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு கூட்டுறவு என்ன சொல்கிறது, தமிழ்நாடு கூட்டுறவு சொசைட்டியோட எந்த அளவுக்கு தொடர்புடையதாக இருக்குது. அப்புறம் ஜுவல் அப்ரைசருடைய முக்கியமான ரோல்ஸ் என்ன, விவசாய கடன் எப்படி தள்ளுபடி பண்ணுறாங்க, இது வரைக்கும் எத்தனை முறை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க, யாருடைய எந்தெந்த முதலமைச்சருடைய பதவி காலத்தை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க, வேளாண் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் கிராமத்தில் எந்த மாதிரி இருக்குது, மக்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுவீங்க, ஒரு விவசாயி வராரு எப்படி அவர்கிட்ட பேசி எந்த மாதிரி நீங்கள் ஒரு ஜுவல் லோன் கொடுப்பீங்க, அவருக்கு வந்து பயிர் காப்பீட்டு திட்டம் அப்படின்ற அடிப்படையில் எந்த மாதிரியான ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது, பிரதம மந்திரி கீழே எந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது, இந்த மாதிரி விவசாயம் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் அதிகமாக கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு பணம், நகை, கம்ப்யூட்டர், கோஆப்ரேட்டிவ் பற்றின மேனேஜ்மெண்ட், இன்டர்வியூ, இது எல்லாமே நீங்கள் நல்லா நாலேஜ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா, கேதர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மார்க் போடுவாங்க. ஸோ ஓரல் டெஸ்ட் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கூடாது. ஏன்னா ஓரல் டெஸ்ட்ன்றது கூட நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதிட்டீங்க, எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டேன்னா டக்குன்னு கண்மூடித்தனமாக வேலை கொடுத்துட முடியுமா? இல்லை, நம்ம சரியான ஒரு கேண்டிடேட் தான் சூஸ் பண்ணியிருக்கிறோமா அப்படின்றத பார்த்துட்டு தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு நான் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டேன், உதாரணத்துக்கு எனக்கு வந்து காது கேட்காது, வாய் பேச தெரியாது, சும்மா சொல்கிறேன். ஓகேங்களா? பேசல வந்து ஒரு பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து வாய் ரொம்ப திக்குது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளால் ஜாப் வாங்கினதுக்கப்புறம் பேங்கிங்கில் வந்து நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியுமா? முடியாது. பிகாஸ் நம்மளுடைய பேச்சு, கேட்கும் திறன், பேசக்கூடிய லாங்குவேஜ், கம்யூனிகேஷன், தமிழ் நல்லா தெரியுதா, இதெல்லாமே பார்த்துட்டு தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா கம்யூனிகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். கேட்கணும், பேசணும், புரிஞ்சுக்கணும், பழகணும், கரெக்டாக ஆன்சர் பண்ணணும், கேட்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய திறன், எபிலிட்டி இருக்கணும், எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு தான் ஓகேப்பா எக்ஸாம் எழுதின ஆள் சரியான ஆள், இவர் எலிஜிபிள் அப்படின்ற 30 மார்க் எவ்வளோ மார்க் போடுறாங்களோ அதை வச்சு உங்களுக்கு ஜாப். ஓகேங்களா? ரைட். அப்போது மார்க்குடைய ஸ்கீம் இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போது இதை பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கூப்பிட்டு கொடுப்பாங்க. ஓகேங்களா? சில நேரங்களில் உங்களுக்கு அந்த மார்க் அப்படின்றது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னா, சார் 200 மார்க்கா 170 மார்க்கான்னு கேட்பீங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, 200 கொஷினு, ஆனால் ஒரு சரியான கொஷனுக்கு 0.85 மார்க்கு. அப்போது இன்ட்டு 200 போட்டால் தான் 170 மார்க்கு. அது கூட இன்டர்வியூ 30 சேர்ந்தால் தான் 200. ஸோ இதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, ஜாப் கொடுப்பாங்க. அப்போது நல்லா கவனிச்சுக்கணும், மொத்த கேள்வி எண்ணிக்கை 200, அதில் எத்தனை சரியான கொஷின் அட்டன் பண்ணியிருப்பீங்க? ஒரு 170க்கு 160ன்னு வச்சுப்போமே. அப்போ அந்த 160 என்பது சரியான கொஷினின் எண்ணிக்கை. ஆனால் 170க்கு நீங்கள் எவ்வளோ ஒரு 140 வாங்கியிருக்கீங்கன்னா
170 மார்க்குக்கு நீங்கள் 140. இதுக்கு பேர் தான் கட் ஆஃப். கட் ஆஃப்னா எத்தனை சரியான கொஷின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி சொல்லலாம். சரிங்களா? ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. அப்போது உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து மேக்ஸிமம் ஒரு 200க்கு ஒரு 140 கொஷின்ஸ் ரைட்டாக போட்டவங்களுக்கும், அதுவே 170 சரியான 170 மார்க்குக்கு 120 ப்ளஸ் கொஷின் சரியாக போட்டவங்களுக்கும் கூட்டுறவுத்துறையில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடச்சிருக்கு. அப்போ இதை படிக்கிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது சிலபஸை முதல்ல ரெடி பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஒரு 5 இயர்ஸ் கொஷின்ஸை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு பாருங்கள், எல்லாமே படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு பாருங்கள் எந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்கான்றதை பாருங்கள். பழசை பற்றி தெரியாமல் புதுசாக நம்மளால் ஒரு க்ரியேட்டிவாக யோசிக்க முடியாது. அதுக்காக தான் பழசை பற்றி நான் படிக்க சொல்கிறது, அனாலிசிஸ் பண்ண சொல்கிறது. கிளாஸ் எங்கே வேணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க, இங்கே தான் இல்லை, இங்கெல்லாம் ஜாயின் பண்ணி படிங்க. ஆனால் ஆஃப்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணுறது பெஸ்ட்லேயும் பெஸ்ட்டு. ஏன்னா ஆஃப்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணும் பொழுது உங்களுக்கு என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்னா, ஒரு டைரெக்டான ஒரு இன்ட்ராக்டிவ் கிடைக்கும். உங்களுக்கு ஆசிரியர்கிட்ட நீங்கள் என்ன வேணாலும் டவுட்ஸ் கேட்டுக்கலாம், குரூப் டிஸ்கஷன் கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் ஆங்கிளில் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து சிலபஸை டெவலப் பண்ணிவிட்டு புக்ஸை கேதர் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் கொஷின்ஸையும் டெவலப் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? மேற்கொண்டு நம்ம அடுத்த வீடியோவில் சிலபஸ் பற்றின ஒரு அனாலிசிஸ் வீடியோ பற்றி பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகேப்பா, சரி, டைம் ஆகிடுச்சு. உங்களுக்கு வேறு ஏதாவது என்கொயரிஸ் தேவைப்படுது இந்த கோர்ஸை பற்றி அல்லது அட்மிஷன்ஸ் பற்றி அப்படின்னா 9342094208 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். உங்களுக்கு இந்த கோர்ஸ் பற்றின என்ன டவுட் இருந்தாலும் சரி, நாட் ஓன்லி என்கொயரி, பேசிக்காக நீங்கள் வேறு ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருக்கீங்க, அது வேறு ஏதாவது நீங்கள் வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்கன்னா எந்த ஒரு டவுட் இருந்தாலும் சரி தாராளமாக கேட்கலாம். சரிங்களா? நான் எப்போவுமே எனி டைம் எந்த ஒரு ஃபோன் வந்தாலும் நான் அதை கட் பண்ணவே மாட்டேன், அட்டன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பிஸியாக இருந்தால் கூட ஆஃப்டர் ஒரு 1 ஹவருக்குள்ளே பண்ணிடுவேன். சரிங்களா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம வாரத்தில் ஒரு எவ்ரி செவ்வாய் அப்புறம் வெள்ளிக்கிழமை, ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் உங்களுக்கு மாலை 7 மணி வந்து 7 மணிக்கு டு 8 மணி வரை உங்களுக்கு ஃப்ரீ டெமோ கிளாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஃப்ரீ டெமோ கிளாஸ், அதுலேயும் குறிப்பிட்டு சொல்ல போனால் மேக்ஸ் கிளாஸ் உங்களுக்கு போடுவோம். மேக்ஸ், அந்த மேக்ஸ் கிளாஸ்லாம் நீங்கள் வந்து கலந்துக்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் போடலாம். ஸோ உங்கள் யூடியூப் பார்த்தேன், மெசேஜ் போட்டிருக்கேன். ஸோ என்ன போடலாம், ஆட்மையன் ஃப்ரீ டெமோ கிளாஸ் அப்படின்னு போடுங்க. ஆட்மையன் ஃப்ரீ டெமோ கிளாஸ் குரூப்னு கூட போடுங்க. உங்கள் பேர், உங்கள் வயசு, உங்கள் குவாலிஃபிகேஷன், டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி தாராளமாக நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உடனடியாக உங்களுடைய டெஸ்ட் பேட்ச், டெமோ பேட்ச், ஃப்ரீ டெமோ பேட்ச்சில் உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? ஸோ இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்டைம் உங்களுக்கு ஜூம் மீட்டில் நடக்கும் அல்லது கூகுள் மீட்டில் நடக்கும். ஸோ ரெண்டுமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க, ரெஸ்யூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரெஷ் பண்ணி வச்சுக்கிட்டு ஜஸ்ட் ஒரு லிங்க் வந்து நான் அந்த குரூப்பில் ஆட் போட்டுருவேன். அந்த குரூப்பில் போட்ட உடனே அந்த குரூப்பில் ஒரு 100-150 பேர் இருப்பாங்க. அந்த குரூப்பில் அந்த லிங்க் வந்தோடனே கிளிக் பண்ணி உங்களை ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகேப்பா, டைம் ஆகிடுச்சு. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சிலபஸ் அனாலிசிஸ் வீடியோவில் அதை பற்றி பார்த்தோம். தேங்க்யூ.